திராவிட மாடலின் சாதனைகள்னு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னோட எக்ஸ் வலைதளங்களில் பதிவிட்டிருக்காங்க. இவங்களோட சாதனைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பட்டியலிட்டு பார்க்கலாம். முதல் சாதனை, தமிழகத்தின் மீது இவர்கள் வாங்கின கடன். அது இதுவரைக்கும் யாருமே வாங்காத அளவுக்கு கடனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. அதே மாதிரி ரெண்டாவது சாதனை அப்படின்னு பார்த்தோன்னா ஊழல். இவங்க அளவுக்கு அமைச்சர்கள் ஊழலே பண்ணியிருக்க முடியாது. லட்சம் கோடிகளில் ஊழல் பண்ணியிருக்காங்க. மூணாவது பெரிய சாதனை என்னன்னா, தமிழகத்துல பெண்கள் வாழவே முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குங்க. 70 வயசு பாட்டிய பாலியல் கொடுமை பண்றாங்க, 2 வயசு குழந்தைய பண்றாங்க. பள்ளி போற குழந்தைகள் ஆசிரியர்கள்னால ஒரு பாலியல் தொந்தரவு வருது. நினைச்சு பாருங்க சூழ்நிலை எங்க இருக்குன்னு. கேட்டா சட்ட ஒழுங்கு தன்னுடைய நேரடி கண்காணிப்புல இருக்குன்னு சொல்லுவாரு திரு மு க ஸ்டாலின் அவர்கள். ஆனா நேரடி கண்காணிப்புல எப்படி இருக்குன்னா, ஒரு காவல் அதிகாரிக்கு காவல் அதிகாரினால பாலியல் தொல்லை. நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா காவல் அதிகாரிகிட்ட போலாம். காவல் அதிகாரிக்கே பிரச்சனைனா எங்க போவாங்க? அதுவும் காவல் அதிகாரினாலேயே பிரச்சனை. அப்ப தமிழகம் எப்படி இருக்கு? ஆசிரியர்கள் காவலர்கள்னாலேயே ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். அதே மாதிரி முதன்மையான மாநிலமா கொண்டு வந்திருக்கோம். கொலை கொள்ளை கற்பழிப்புல முதன்மையான மாநிலமா தான் தமிழகம் மாறி இருக்கு. இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம், தொலைநோக்கு பார்வையோட தமிழகத்தை முன்னெடுத்து சென்றிருக்கோம் அப்படின்னா, இவங்களுடைய தொலைநோக்கு பார்வை எங்க இருக்குன்னா, பள்ளி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு கூட கஞ்சா கிடைக்கிற அளவுக்கு இவங்களோட தொலைநோக்கு பார்வை இருக்குங்க. அதே மாதிரி இன்னொரு சாதனை, பெரிய சாதனை என்னன்னா, மக்கள் பண்ணிட்டு இருக்க சாதனை. இவங்க ஆட்சிக்கு கீழே தமிழக மக்கள் வாழ்றதே ஒரு பெரிய சாதனை. நாங்க பண்ண சாதனை. ஏன்னா குடிநீருக்கு போராட்டம் பண்ணணும், குப்பை எடுங்கன்னு போராட்டம் பண்ணணும், அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணணும், தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணணும், ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம்னு எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டே தான் இருக்கணும். கொடுத்த வாக்குறுதிகளை எதையுமே நிறைவேற்றாத சாதனைன்னு சொல்லி திராவிட மாடலோட சாதனைகளை பட்டியலிட்டுட்டே போலாம். விடியலாட்சி தரோம் விடியலாட்சி தரோம்னு தமிழகத்தை அதில் பாதாள இருட்டுல தள்ளியிருக்காங்க. விளம்பரத்தை பார்த்தோ, நீங்க கொடுக்குற இந்த அண்டாக்கும் குண்டாக்கும் மயங்கியோ மக்கள் திரும்பவும் ஏமாந்து உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்க வேண்டாம். மக்கள் எல்லாம் விழிப்புணர்வோட தான் இருக்காங்க. மக்களுக்கு தெரியும், இனிமேலும் தமிழக மக்கள் ஏமாற தயாராக இல்லை. ஸ்டாலின் ஆண்டது போதும், தமிழகம் ஆண்டது போதும். நன்றி, வணக்கம்.